பிறருடைய சொத்து செல்வங்களை பார்த்து பொறாமை கொள்ளாதீர்கள். அல்லாஹ் நமக்கு கீழுள்ளவர்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களை விட உலக அடிப்படையில் குறைந்தவர்களை பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களை விட உயர்ந்தவர்களை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு அல்லாஹு தஆலா செய்துள்ள பாக்கியங்களை தாழ்வாக நீங்கள் கருத வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் நமக்கு கீழுள்ளவர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால் மேலுள்ளவர்களை பார்த்து நாம் பொறாமை கொள்வதன் மூலமாக எந்த பலனும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோற்றத்திலும் பொருளிலும் தன்னை விட சிறந்தவரை உங்களில் ஒருவர் பார்த்து விட்டால் அவர் நல்ல சந்தோஷமாக இருக்கிறார், அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார், அவர்களுக்கு சொத்து செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னை விட தாழ்ந்தவரையும் பார்க்கட்டும் என்றார்கள். தனக்கு கீழுள்ளவர்கள் அவர்களுக்கு வீடு வாசல் கிடையாது, கஷ்டத்தோடு சிரமத்தோடு சின்ன தொழிலோடு இருக்கிறார்கள், இவர்களையும் பாருங்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் நாம் நிம்மதி இல்லை என்று நாம் இருக்கிறோம், கஷ்டத்தோடு இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்மை விட கஷ்டவாளிகள் நமக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட்டோம். நாம் அதை ஞாபகம் வைத்துக் கொண்டால், அவர்களையும் நாம் பார்த்து விட்டால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்து சுப்ஹானல்லாஹ், நாம் ஆயுள் முழுவதும் அல்லாஹ்வுக்கு சுஜூதிலே இருக்க வேண்டும் என்று தோன்றும் சகோதரர்களே. அதனால் நமக்கு மேலுள்ளவர்களை பார்த்து விட்டால் நமக்கு எப்படி பொறாமை வருகிறதோ, நமக்கு கீழுள்ளவர்களை நாம் பார்ப்போமே ஆனால் நமக்கே சந்தோஷம் வரும் சகோதரிகளே. அதனால் நமக்கு கீழுள்ளவர்களை பார்த்தோம் என்றால் நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது.